ஷேய் அதான் கேட்டுக்கோடா. பூரா பூமியில் செட்டப் பண்ணுற பூரா கேட்டுக்கோ. இன்னும் ஐயா போட்ட கணக்கு இன்னும் ஓப்பனிங் ஆகலை. ராஜபாளையத்தில் இருக்கிறவனுக்கே ஒரு தெக்குப்பாளையம் ராஜபாளையத்தில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது ஐயா உட்காந்து கணக்கு போடுறது. இது அரசியல்வாதி முட்டாப்பையை தான் கரெக்டாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அரசியல்வாதியை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுங்களுக்கே தெரியும் இன்னும் மக்களுக்கு போகலை. இந்த கணக்கு ஐயா போட்ட கணக்குன்னு மக்களுக்கு போகலை. ஐயா கைலாசத்துலேருந்து கணக்கு போடுதாருன்னு எல்லா அரசியல்வாதி முட்டாப்பைகளுக்கும் தெரியும். ஆடி பார்ப்போம்னு அது மாதிரி கண்ணை மறைச்சி தான் வச்சுருப்பார். டைம் வரையில் தான் நான் கடவுள் வந்துட்டேன் இன்னும் பாரு அப்படின்னு அவர் கொடுக்க மாட்டார். கடவுளில் முற்றுப்புள்ளி வச்சு ஏற்றி தான் உள்ள கணக்கை ஓப்பன் பண்ணி வெளியே விடுவார். இது கேட்குற கேள்வி வழக்கறிஞர்களாக உட்காந்து ஐயா நீதிமான் வந்துட்டார். அதுவும் தமிழ் வார்த்தை, தமிழ் நாடு, தாய்மொழி, தமிழ் மண், விவசாய மண். ஏண்டா இப்படி போட்டு வழக்கறிஞர் கொஞ்சம் கூட யோசனை இல்லையாடா உங்களுக்கு? ஆணுக்கு பெண்ணுக்கும் ஐயா உட்காந்துருக்க யோசனை இல்லையா? இது கோட்டார் கையில் கொடுக்கலாம் மாதிரி ஐயா நீதிமான் வந்திருக்கார். யாராவது நீங்கள் வழக்கறிஞருக்குள்ளே கொடுக்கலாம் வந்திருக்காரு. இது நீங்கள் சட்டப்படியாக கணக்கு எடுங்க. ஐயா உட்காந்துருக்காரு. அவரும் கேஸை போட்டு எல்லாம் பையனை வச்சு நடத்தி கொண்டே இருக்கார். எல்லாம் பார்த்தா கணக்கு பார்த்தா ஏகப்பட்ட சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இதில் அவர்கிட்ட போய் இந்த சேட்டை பண்ணால் அப்போ உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் அத்தனை கேஸ் கட்டில் பூராமல் இப்போ வாதாட்டத்தை பிடிப்பார். 2 தரப்பு வாதாட்டத்தை பிடிப்பார் ஐயா அப்படின்னு வழக்கறிஞர் போய் உள்ளே கேட்கணும். கேட்கல. இப்போ அந்த முற்றுப்புள்ளி வைக்கார். என்ன காரணம்? எல்லாத்துக்கும் அந்த கணக்கை உள்ளே விட்டுக்கிட்டே இருப்பார். எவனாவது பார்த்து வழக்கறிஞர் போய் ஆணும் பெண்ணும் பார்த்து கோட்டார்கிட்ட கேள்வி கேட்கணும், கேள்வி கொடுக்கணும், மனு போட்டு கொடுக்கணும், பெட்டிஷன் போட்டு கொடுக்கணும். ஏண்டா பைப்பைகளாக வழக்கறிஞர் பூரா நல்லா கேளுங்கடா. பூரா வெட்டு குத்து போனால் உடனே போய் உள்ள பெட்டிஷன் நீட்டுதிய கொஞ்சம் நல்லா கேட்டுப்பார். இதில் 75% குண்டியில் பூரா என்னத்தையும் அந்த மாட்டுச்சாணி வச்சா ஒரு நிமிஷத்தில் சாம்பலாக போயிடும். 25% கைலாசத்திலேருந்து நடத்துகிற வழக்கறிஞர்லேருந்து 25% ஐயா ஐயா ஐயாங்கிறத அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு அந்த ஆழத்தில் பதிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கார். 25%ல் கைலாசத்தில் நடத்துகிற வழக்கறிஞர்கள் எல்லாம் புரியுதா இல்லையா? அந்த 25 தான் சேர்ப்பார் கணக்கு. 75% சாணி ஒரு மூட்டை சாணி குண்டியில் வச்சாச்சுன்னா பின்னாடி வச்சாச்சுன்னா சாம்பலாக போகும்டா. தமிழ் வார்த்தை, தமிழ் பண்பாடு, தமிழ் சொல் மொழியில் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோ எரிச்சல் இருக்கிய தமிழ்நாட்டில் வழக்கறிஞர் இருக்கிறான். ஏன் கண்ணு தெரியலையா? ஐயா கடவுள் கணக்கு போடுறாரு கண்ணு தெரியலையா? இப்போ எதிர் மனிதரை வச்சு தான் பிடிக்காரு. இப்போ எதிர் மனிதரை வச்சு பிடிக்காரு. என்ன கணக்கு இது? ஏன் கணக்கு? எதுக்கு இந்த வாதாட்டங்கள்? அப்போ ஒருத்தன் தப்பு செஞ்சுருப்பான். 2 தரப்பில் உள்ளவன் தப்பு செஞ்சு நிறையா வச்சுருப்பான். வாங்கி சாப்பிடு. ஒரு 6 மாதம் என்னத்தையும் தப்பிச்சு போ, வாங்கி எல்லாம் சாப்பிட்டுப்போ. 6ஆவது மாதம் அடுத்து உள்ள வரையில் வழக்கு வரையில் அதில் அட்டன் பண்ணாமல் ஓடி போயிரு. நீதி கேட்குறவனுக்கு அந்த நீதி கிடைக்கும். உடனே தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு பேப்பர் வரும். 2 தரப்பில் ஒரு தரப்பில் அவன் சேட்டை பண்ணவனுக்கு தண்டனை இல்லாமல் வாங்கி கொடுக்குறோம் ரெடியாக நிற்பான். பேப்பர் விளையாட்டு பாவத்தை செய்யாத. இது பெரிய பாவம். இன்னைக்கு கணக்கு போட்டார். உள்ள ஏப்ரல் 10ஆம் தேதி 2026 ஆன்லைனில் உள்ள கணக்கு பெட்டியை தோண்டி எடுத்தால் கணக்கு விட்டு தான் ஆகணும். முக்கால் சத்தியம் கணக்கு விட்டு தான் ஆகணும். இப்போ வழக்கறிஞர் பூரா கணக்கு போட்ட கைலாசத்தில் எல்லா வழக்கறிஞர் நீ பார்க்கல அப்படின்னா 2 தரப்பு வாதாட்டத்தில் தப்பு இருந்தால் உனக்கு தக்க தண்டனைன்னு போட்டார். இன்னைக்கு நீதிமான் போட்டார். நீதிமான் தவறார். யாரும் நடத்த முடியாது. பிச்சு ரப்பரவே எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் 25% வழக்கறிஞர் தப்பிப்பான். 75% உள்ள மாட்டுவான். முக்கால் சத்தியம் கைலாசத்தில் நடத்துகிற எதிர்மனதாருக்குள்ள கணக்கு புரியுதா? அவன் சரணடைஞ்சிட்டா ஒன்றுமே விட்டுருவார். எல்லா வழக்கறிஞரும் தப்பிச்சு போவேன். ஆனால் சரணடையாமல் நீ நினைச்ச அப்படின்னா இராணுவ வானரப்பட தரப்பட எல்லா படம் உள்ள வரையில் வழக்கறிஞர் 2 தரப்பில் மோசமாக நடத்துகிற வழக்கறிஞர் பூரா தண்டனை வாங்கிப்போ. நீ தண்டனை வாங்கலையில 25% தண்டனை கொடுக்க மாட்டார். கணக்கு போட்டார். 75% தண்டனை இங்கே எழுதிட்டார். ஆனால் அதுக்குள்ளே நீ வழக்கறிஞர்கள் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கை முடிக்கப்பார். நீ முடிக்கணும்ட்டார். நந்தி கணக்கு இன்னைக்கு கணக்கு முடிக்கணும். கணக்கு முடிக்கல அப்படின்னா பெரிய சிக்கலாக வரும். இப்போ அந்த கணக்கில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநில இலங்கை சூழலேருந்து வழக்கறிஞர் 2 வாதாட்டத்தை பிடிக்கிறதுக்கு கணக்கு வரும். இப்போ அதை தோண்டி விட்டுருவார். தோண்டி விட்டோன்னே 2 தரப்பு வாதாட்டத்தை தூக்கியல. அப்போ ஏன் இந்த கணக்கில் ஏன் தப்பு நீதி கேட்கான். நீதி கேட்டு கண்ணீர் வடிக்கான். ஏழை எளிய மக்கள் உட்காந்து வாசலில் உட்காந்து கண்ணீர் வடிக்கான்ப்பா. அது பாவத்தை சுமக்காத வழக்கறிஞர்கள். அவன் நல்லவனாக இருந்தானா நீ முதுருமா இருக்கிறவன் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிரு. அது அவன் தண்டனை வாங்கிட்டு போயிடுவான்.
அது கோச்சார் அப்படியே ஐயா கையெழுத்தை போட்டு உள்ளதுக்கு போட அந்த வேலை செய்யாமனால்தான் இப்போ இன்றைக்கி இந்த வேலை ஐயா செய்தார் கடவுள். நல்லா புரிஞ்சுக்கோ, கணக்கு போட்டாச்சு. விளையாட்டுக்கு கொட்டு மேலே அடித்து விடுதம் நினைக்காத. கைலாசத்தில் இரண்டு தரப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் கைலாசத்தை நடத்துகிற இரண்டு வழக்கறிஞர் தரப்பு போய் கேட்டு கணக்கை முடிக்கப்பார். முக்கால் சத்தியம் கணக்கை முடித்து வழக்கறிஞர் பூரா உட்கார பாரு. இல்லைன்னா 75% மாட்டோம், 25% சுத்தமாக தூயமாக போகுது. தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்குங்கிற கணக்கு போகுது. 75 சைபரில் போகுது. சைபர் கோழி முட்டை சைபர் முக்கால் சத்தியம்.